தொடக்க நூல் அதிகாரம் 14. அம்ராபால் சினாயர் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசாரின் அரசனாகவும் கெதர்லகோமர் எலாமின் அரசனாகவும் திதிதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா, கொமோரு அரசன் பிர்சா, அதிமா அரசன் சினாபு, செபோயின் அரசன் செமேபர், பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்பு கடலாக இருக்கும் சித்தீம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர். 12 ஆண்டுகள் அவர்கள் கெதர்லகோமருக்கு பணிந்திருந்தனர். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். ஆனால் 14ஆம் ஆண்டில் கெதர்லகோமரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்னியுமிலிருந்து ரபாயியரையும், காமிலிருந்து சூசியரையும், சாவே கிரியாத்தாயுமிலிருந்து எமியரையும், சேயீர் மலைப்பகுதியில் இருந்த ஓரியரையும், பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த எல்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர். அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன் மிட்சுபாட்சுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த எமோரியரையும் அழித்தனர். அப்பொழுது சோதோம் அரசனும் கொமோரோ அரசனும் அதிமா அரசனும் செபோயிம் அரசனும் பேலா அரசன் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லகோமருடனும் கோயிம் அரசன் திதாலுடனும் சினாயிர் அரசன் அம்ராபாலுடனும் எல்லாசார் அரசர் அரியோக்குடனும் ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக சித்தீம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். இந்த சித்தீம் பள்ளத்தாக்கில் கீழ் குழிகள் மிக பல இருந்தன. சோதோம் அரசனும் கொமோரோ அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள், உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆப்ராமின் சகோதரரின் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆப்ராமிடம் இச்செய்தியை அறிவித்தான். அப்பொழுது ஆப்ராம் எசுக்கோல், ஆனேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார். அவர்கள் ஆப்ராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆப்ராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டி கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார். அவரும் அவர் ஆட்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர். தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஓபா வரை அவர்களை துரத்தி சென்றனர். அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆட்களையும் மீட்டு கொண்டு வந்தார். ஆப்ராம் கெதர்லகோமாரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். அப்பொழுது சாலோம் அரசர் மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆப்ராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆப்ராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளையும் உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆப்ராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். சோதோம் அரசன் ஆப்ராமிடம், ஆட்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும், ஆனால் செல்வங்களை நீரே வைத்து கொள்ளும் என்றான். அதற்கு ஆப்ராம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆப்ராமை செல்வனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் என்னுடன் வந்த ஆனேர், சுக்கோல், மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றார்.